கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வெளியே போகலாம், கொஞ்சம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க மழை பெஞ்சிட்ருக்கு, எப்படி சுற்றிட்டு வர முடியும் அப்படின்னோடனே, மழை பெஞ்சா என்ன, வந்து நம்ம அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாம், அவ்வளோ மழைலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே, சரி சொல்லிட்டு காவேரியும் கிளம்புறாங்க. காவேரி சொல்கிறாங்க, இந்த ஏரியாலலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடாது நீங்கள் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான்லாம் எப்படி நடந்தாலும் ஃபாஸ்ட்டாக நடந்தாலும் என்ன பண்ணாலும் சரி கரெக்டாக வந்து நான் நடந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்றாங்க. ஆமாம், உனக்கு தான் நடக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீ தான் தள்ளாடி நடந்து வர அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நடக்க போகிறாரு. பார்த்தா வலிக்கு விழ போகிறாரு. ஓடி போய் காவேரி பிடிக்கிறாங்க. நான் சொன்னேன்ல அப்போவே அப்படின்னோடனே, சாரி நான் வந்து ஏதோ தெரியாமல் காலை வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஹில்ஸ் ஏரியாங்க, இதில் எப்படி நடக்கணுன்ற வந்து ட்ரைனிங்கே இருக்குது அப்படின்னோடனே, ஓ அப்படியா, அப்போ உனக்கு நடக்க தெரியுமா, பின்ன நான் இதே ஏரியாவில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து நடந்து போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தனியாக ஒன்றும் நடக்க வேணாம், என் கையை பிடிச்சி நடங்க. கையை பிடிச்சிட்டேன்னா குழந்தையா காவேரி, கையை பிடிக்க அதெல்லாம் தெரியல, நீங்கள் கையை பிடிச்சா நடக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிக்கிறாங்க. விஜய் வந்து காவேரி அப்படியே ரொமான்டிக்காக பார்க்குறாரு. காவேரி விஜய் அப்படியே பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் 2 பேருமே வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு சந்தோஷமாக வந்து நடந்து போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாமே பார்த்துட்டு எப்படி ரம்மியமாக இருக்குது, நிஜமாகவே சொல்கிறேனே, சென்னையில் வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும், ரம்மியமான சூழ்நிலையில் வாழணும், எப்போவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம சென்னையில் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சரி நீ எப்படி சென்னையில் சமாளிக்கிற, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு அங்கே வந்து உங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, வாழ்ந்து தானே ஆகணும், இங்கே இருந்தால் என்ன இருக்குது, சும்மா வந்து உங்களை நானும் பார்த்துக்கிறேன், என்ன நீங்கள் பார்க்கணும், அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்க முடியும். ஆனால் அங்கே அப்படி இல்லைல்ல, அங்கே வேறு என்ன இருக்குது, அங்கே ஒன்றும் இல்லையே. என்ன இல்லையா, உங்ககிட்ட எல்லாம் இருக்குது, அதான் உங்களுக்கு தெரியல, எங்ககிட்ட எதுவும் இல்லை, அதான் எங்களுக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது அப்படின்றாரு. சரி சரி போதும் நிறுத்து அப்படின்றாங்க. 2 பேருமே வந்து சந்தோஷமாக எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. சரி இங்கே தானே உன் அத்தை வீடு இருக்குது, அன்றைக்கி பேசினாங்களே அவங்க வீட்டுக்கு போகலாமா அப்படி. ஐயோ வேணாப்பா, என்ன திடீர்னு வந்திருக்க, என்ன ஏன் இப்படி வந்த அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் கிடையாது, நான் வீட்டில் சொல்லாமே வந்துட்டேன், அதனால் வந்து பெரிய பிரச்சனை ஆகும் எங்கள் அத்தையை பார்த்தா. என்ன நீ இப்படி சொல்கிற, அவங்க கிட்டே இருக்கட்டும், நல்லா பேசினாங்கல்ல அப்படின்னோடனே, நல்லா மட்டுமா பேசினாங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க, அதுதான் உங்களுக்கு அப்படின்னோடனே சிரிக்கிறாரு. நான் அழகாக இல்லையா, அழகு தான், வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. சரி போகலாமா உங்கள் அத்தை வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு. சரி முதல்ல இதெல்லாம் சுற்றி பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கூட போயிட்டுருக்காங்க. அடுத்து வந்து இங்கே கங்காவும் குமரனும் வந்து பஸ்ஸில் வந்து ஏறுறாங்க. ஏறினோன்னு வந்து கங்கா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், போகணுன்னு உடனே கிளம்பி வரணும் புரியுதா அப்படின்னோடனே, என்ன கங்கா போகும்போது இப்படி சொல்கிற, அங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்கோ, என்ன நடக்குதோ தெரியலையே அப்படின்னோடனே, இங்கே பாரு கங்கா 2 நாள் நம்ம தங்கிட்டு வரலாம், எப்படிங்க வீட்டை விட்டு நம்ம போகிறோம், தங்கணுன்னா எப்படி முடியும், இங்கே பாரு தங்கி தான் ஆகணும், அந்த பிரச்சனையெல்லாம் உடனே முடிகிற மாதிரி இருக்காது அப்படி சொல்கிறாங்க. சரி அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. 2 பேருமே வண்டியில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து கங்காக்கு தூக்கமாகிடுது. அப்படியே வந்து சரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, நம்ம குமரனோட தோள் மேலே அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. உடனே குமரனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, கங்காவை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறாரு. உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவருக்கு. அடுத்து அப்படியே கங்காவை பார்த்து ரசிக்கிறாரு. கங்கா நீ எவ்வளோ அழகு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து என்னங்க வந்துடுச்சா அப்படி சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. இல்லை இன்னும் வரல அப்படின்னோடனே, சரிங்க வந்துட்டோன்னே எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் இல்லையே, இந்த தோள் மேலே படுத்து தூங்கலாம்ல கங்கா அப்படின்றாங்க. உடனே சிரிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தோள் மேலே வந்து குமரனோட தோள் மேலே படுத்து தூங்குறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அஜயும் வந்து அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் தாத்தா ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து பசுபதி டென்ஷன் ஆகிறாரு. எதுக்காக ஒத்துக்கல, எல்லாம் அந்த காவேரிக்காக தான் அப்படின்னோடனே, ஓ அப்படியா கதை அப்படி சொல்லிட்டு திமுறா கேட்குறாரு. உடனே வந்து நீங்களாம் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படி சொன்னோன்னே, நாங்கள் என்ன முடிவு பண்ணங்க, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும், அதுக்கு நாங்கள் உறுதி அப்படின்றாங்க. சந்தோஷப்படுறாரு பசுபதி. இது முடியுது.